மாயா சந்தியா சீரியல் செப்டம்பர் 24 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, பந்தக்கால் நடுறதுக்கு நம்ம ஜானகி வீட்டில் எல்லாருமே தயாராகிறாங்க. அப்போ ரகுராம் எல்லாருமே தயாராகிறாங்க. அப்போ ஜானகி அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு ரகுராம் கேட்குறாரு, என்ன ஜானகி பார்த்துக்கிட்டு இருக்க, ஆரம்பியே அப்படின்னு. இது கேட்ட ஜானகியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பந்தக்கால் நடுறதுக்கு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பந்தக்காலை தூக்கி அந்த குழிக்குள்ளே வைக்க போகிறாங்க. அப்போ டக்குன்னு கதிர் அங்கே வராரு. கதிர் வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ புவனேஸ்வரியோட அண்ணன் கேட்குறாங்க, என்ன சம்மந்தி இது, நல்ல காரியம் நடக்கும் பொழுது இப்படி நிறுத்துங்கன்னு அபசகுணமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ ரகுராம் கேட்குறாரு, கதிர் என்னப்பா இது அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இந்த பந்தக்கால் நடுற விசேஷம் நடக்கக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு கதிர், என்ன பேசுகிற, இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் இந்த பந்தக்கால் நட்டு முடிஞ்சதோட அப்புறம் பேசலாம் அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, இந்த பந்தக்கால் நடுற விசேஷமே நடக்கக்கூடாதுன்னு சொல்றேன், நீங்க கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரகுராம், எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு புவனேஸ்வரி, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாரு கதிர், எதுக்காக இப்படி பேசுற, தனாவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன தப்பா நினைச்சாலும் சரி, இந்த பந்தக்கால் நடுற விசேஷமும் தனா கார்த்திக் கல்யாணமும் நடக்கக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனா வந்துட்டே நேரா கதிரை பார்த்து, ஏன் கதிர் இப்படி பண்ற அப்படின்னு கேட்க கதிர் சொல்றாங்க, நீ நினைக்கிற மாதிரி அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது, அவன் சரியான ஃப்ராடு அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆகா, இந்த கதிர் குழப்பம் பண்ண வந்துட்டானே அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், இந்த விஷயத்த பத்தி நான் உன்கிட்ட சொன்னேன்னு நீ நினைக்கிற மாதிரி கார்த்திக் கிடையாது. யாரோ உன்கிட்ட கார்த்திக் சாரை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு சொல்றது கேளு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கதிர் சொல்றாரு, இங்க பாரு தனா, நீ சின்ன பிள்ளை, உனக்கு எதுவும் தெரியாது. நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதான் இதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, என்ன கதிர் நடக்குது இங்க, யாரோ உங்ககிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கதிர் சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம நல்லவன் நாடகம்லாம் என்கிட்ட போடாது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி நேரா ரகுராம பார்த்து, ரகுராம், இதெல்லாம் ரொம்ப ஓவர், எங்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரியோட அண்ணன் சொல்றாங்க, இங்க பாருங்க, எதுக்கு இப்படி அனாத பயிலையெல்லாம் பேசிவிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரகுராம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராம் நேரா கதிரை பார்த்து கேட்கிறாரு, கதிர் எதுக்காகப்பா இப்படி பேசுற அப்படின்னு கேட்க, அப்போ புவனேஸ்வரியோட அண்ணன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இவன் இந்த வீட்டு புள்ள அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் அவன் பேசுகிறத நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு எவனாவது இந்த மாதிரி பேசுகிறதா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ ரகுராம் கேட்குறாரு, கதிர் என்னப்பா இது அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாமா, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, அப்படி நடந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், தனாவோட வாழ்க்கை ரொம்ப பாதிக்கும், அதனால இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு கதிர் ரொம்ப அழுத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு அந்த ரகுராமோட அம்மா சொல்றாங்க, என்னப்பா கதிர், நல்லது நடக்கணுங்கிற, ஆனா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்ற, என்னப்பா நினைச்சுக்கிட்டு பேசுற, எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அவங்க கேட்க, சிவராம் சொல்றாரு, இங்க பாரு கதிர், நீ பேசுறது ரொம்ப தப்பு, தனாவுக்கு நல்லது நடக்க போகுது, அந்த நேரத்துல இப்படி குழப்பத்தை உண்டாக்க கூடாது அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, நீ வீட்டுக்கு வரும் பொழுதே எனக்கு அப்பவே தெரியும், வீட்டுல கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி பிரச்சனையை உண்டாக்கிட்டியல்ல அப்படின்னு. அப்ப அந்த பானுமதி சொல்றாங்க, இங்க ஏன் கதிர் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, இதெல்லாம் நான் எதுக்கு பேசுறேன் தெரியுமா, இந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் தெரியுமா, பொண்ணுங்களை ஏமாத்தி அவங்களுடைய வாழ்க்கையில விளையாடுறவன் இந்த கார்த்தி அப்படின்னு. இது கேட்டதோட அந்த புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க, கார்த்தியும் அதிர்ச்சி ஆகுறாரு. எங்க அந்த கதிர் சொல்றத நம்பிடுவாங்களோ அப்படின்னு கார்த்தி பயப்படுறாரு. இதையெல்லாம் கேட்டதோட ரகுராம் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. போது கதிர், நிப்பாட்டு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, எங்கள் குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக தான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு கதிர், நீ என் மேலே பழி போடுறியல்ல, என் மேலே பழி போடுறதுக்கு உங்ககிட்ட தக்க ஆதாரம் இருக்கா, தக்க ஆதாரம் இருந்துச்சுன்னா சொல்லு, நான் இப்போவே என் மேலே தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு.
இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, என்ன என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு நீ ரொம்ப சந்தோஷத்துல இருக்கியோ? இங்க பாரு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இருக்கிறதுனாலதான் நான் ஸ்ட்ராங்கா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. கதிர் அவ்வளவு ஆணித்தனமா சொல்றத பார்த்துட்டு அங்க உள்ளவங்க அதிர்ச்சியாகி இருக்காங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, உன்கிட்ட என்ன ஆதாரமும் இல்ல, நீ சும்மா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, என்ன சாட்சியே இருக்கு, அந்த சாட்சியை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கதிர் வந்துட்டு நேரா அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வராங்க. அந்த பொண்ணை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அந்த பொண்ணை பார்த்ததோட எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சிவராம், அந்த மணி எல்லாருமே பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கதிர் கேக்குறாரு, இந்த பொண்ணு வந்ததோட ஏன் உன் முகமே மாறி போயிட்டு, ஏன் இந்த பொண்ணை தான் நீ ஏமாத்தினியா அப்படின்னு கேட்க கதிர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த கதிர் என்ன பண்றாருன்னா, நேரா அந்த கார்த்தியை பார்த்து, இந்த மாதிரி நேரத்துல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா? நீங்க எப்படியும் அந்த பொண்ணை தூக்க ட்ரை பண்ணுவீங்கன்னே எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஆட்களை ரெடி பண்ணி நான் அந்த பொண்ணை காப்பாத்திட்டேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு. அந்த ரவுடிங்க அந்த பொண்ணை வந்து ஆட்டோல இருந்து கடத்திட்டு போனாங்கல்ல, அப்ப கடத்திட்டு போகும் பொழுது டக்குன்னு இன்னொரு கும்பல் வந்துட்டு நேரா அந்த பொண்ணை பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, பாத்தியா நீ எப்படிப்பட்ட கேடின்னு தெரியும், அதனாலதான் நான் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கேன். எனக்கு இந்த சினிமா பாக்குற பழக்கம்லாம் நிறையவே இருக்கு. அதான் இந்த திட்டம் கண்டிப்பா நடக்கும்னு எனக்கு தெரியும். அதான் ஆல்ரெடி இதுக்கான அடுத்த திட்டத்தை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தி அரண்டு போய் நிக்கிறாரு. அப்ப சிவராம் கேக்குறாரு, டேய் யாருடா கதிர் இது அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இவ்வளவு நேரமா கார்த்தி உத்தம மாதிரி பேசிக்கிட்டு இருந்தானே, அவன் ஏமாத்தின பொண்ணுதான் இந்த பொண்ணு அப்படின்னு. இதை கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க அங்க உள்ளவங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா அண்ணனை பார்த்து, அண்ணா இவ எப்படி தப்பிச்சா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அதாம்மா எனக்கும் தெரியல, எப்படி தப்பிச்சான்லே தெரியல அப்படின்னு. அந்த பொண்ணை பார்த்ததோட எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம கதிர் சொல்றாரு, ஏன் இந்த பொண்ணை பார்த்ததோட நீ அதிர்ச்சியாகி நிக்கிற அப்படின்னு. அப்ப ரகுராம் வந்துட்டு நேரா அந்த பொண்ணை பார்த்து, இங்க பாருமா உனக்கு கார்த்தியை தெரியுமா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு கார்த்தியை தெரியும்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி நேரா ரகுராம் கிட்ட, ரகுராம் என்ன இது, ஏதோ ஒரு பொண்ணை கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான், நீங்களும் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா இது என் பொண்ணோட வாழ்க்கை, நீ சொல்ற உண்மையில தான் என் பொண்ணோட வாழ்க்கையே காப்பாற்றப்படும், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுமா, உனக்கு கார்த்தி தம்பியே தெரியுமா அப்படின்னு. புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன ஜானகி இதெல்லாம், என் பிள்ளைய பத்தி யாரோ தப்பா பேசுறாங்க, நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப மணி சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்தியே அமைதியா தானே இருக்காரு, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு உண்மையை சொல்லட்டும், அதுக்கப்புறம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல. அப்ப கதிர் வந்துட்டே நேரா ரகுராம பார்த்து, இங்க பாருங்க மாமா, இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு. அப்ப ரகுராம் நேரா அந்த பொண்ணை பார்த்து, இங்க பாருமா நீ சொல்லு, உனக்கு கார்த்தியை தெரியுமா அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றாங்க, எனக்கு கார்த்திக் சாரை தெரியும் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாங்க, பாத்தீங்களா மாமா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இரு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பொண்ணை பார்த்து, இங்க பாரு உனக்கு கார்த்தியை தெரியும், கார்த்திக்கும் உனக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க சார், சென்னையில அவர் ஒரு கோச்சா இருந்தாரு, அதே காலேஜ்ல நான் வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எல்லாருமே என்னையும் அவரையும் பத்தி தப்பா பேசினாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. அவரு ரொம்ப நல்லவர், ரொம்ப ஜென்டில்மேன், அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த கதிர் இருக்காருல்ல, அவரு நேரா என் வீட்டுக்கு வந்துட்டு அவரு தனாவை விரும்புறாரு, அதனால இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும், கார்த்தி மேல பழி போடுன்னு சொன்னாரு. நான் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அவர் எப்படியா இருந்தாலும் இன்னொரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி கார்த்திக் சாரை பத்தி தப்பா சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் உடனே நான் வரேன்னு ஒத்துக்கிட்டு நேரா இங்க வந்துட்டு கதிர் மேல தப்புன்னு நிரூபிச்சேன். கார்த்திக் மேல எந்த தப்புமே இல்லை, அவரு ரொம்ப நல்லவர், இந்த கதிர் தான் தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. கதிர் நேரா அந்த பொண்ணை பார்த்து, ஏய் அங்க என்ன சொன்ன இங்க என்ன சொல்ற, எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி சொல்ற அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாரு கதிர், நான் உன்கிட்ட என்ன சொன்னனோ அதைத்தான் சொல்றேன், இங்க பாரு அவரு மேல எந்த தப்புமே இல்லை, கார்த்திக் சார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு கதிர் சொல்றாரு, மாமா இவ மாத்தி மாத்தி பேசுறா, இவ ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொன்னா இப்போ ஒண்ணு சொல்றா, தயவு செஞ்சு இவ சொல்றத நம்பாதீங்க, இவ பொய் சொல்றா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு கதிர் அமைதியாயிரு அப்படின்னு. அப்பன்னு பார்த்து புவனேஸ்வரி சொல்றாங்க நேரா அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணுகிட்ட நேரா புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா உன் மேல எந்த தப்பும் இல்லை, நீ வந்துட்டு கார்த்தி மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு. இது கேட்டு அந்த பொண்ணும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப அந்த கதிரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னடி இப்படி சொல்ற அப்படின்னு. அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து போனதோட அந்த ஃப்ரெண்டு நேரா கதிரை பார்த்து, என்னடா இவ இப்படி சொல்றா அப்படின்னு. கதிருக்கும் ஒரே குழப்பமா இருக்கு, எதுக்காக இந்த பொண்ணு பொய் சொல்றாங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி நேரா ரகுராம பார்த்து, பாத்தியா ரகுராம்,
இந்த கதிர் தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் அந்த தனா மேல ஆசைப்பட்டதுனால ஏன் புள்ள மேல தப்பு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறான் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த ரகுராமோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. ரகுராமனுக்கு இடம் கொடுத்ததுனாலதான் நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, மாமா தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, இவன் நல்லவனே கிடையாது. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒண்ணு சொன்னுச்சு, இப்போ ஒண்ணு சொல்லுது. இங்க பாருங்க மாமா, தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்றாரு, ரகுராமோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த புவனேஸ்வரியோட அண்ணன் கேட்குறாங்க, இங்கே பாருங்க இவ்வளோ நேரமும் என் புள்ள மேலே தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா, இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி நேராக ரகுராமை பார்த்து, இங்கே பாருங்க அந்த கதிர் உங்களுடைய வளர்ப்பு தானே, என்ன உங்களுடைய வளர்ப்பு இப்படி இருக்கு, இப்படி தேவையில்லாமல் அடுத்தவங்க மேலே பழி போடுறானே, என் புள்ள எந்த தப்புமே பண்ணவே இல்லை, இவன் தான் தப்பானவன் அப்படின்னு சொல்லி கதிரை எல்லாருமே ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு ரகுராம் ரொம்ப அமைதியாக நிற்கிறாரு. அப்போ அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, அன்னைக்கு அப்படித்தான் சீர்வரிசையில இந்த மாயா தேவையில்லாம எங்களை அவமானப்படுத்தினா, ஏதோ சின்ன பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமே அப்படின்னு தான் நான் அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கதிர் தேவையில்லாம ஏன் பிள்ளைய அவமானப்படுத்துறான், இதையே நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு புவனேஸ்வரி அடுத்தடுத்து கேள்வி கேட்க, அப்ப ரகுராம் கதிரை பார்த்து முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு. அப்ப ரகுராமோட அம்மா சொல்றாங்க, இவன் எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு புரியல அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இவன் வந்ததுல இருந்து குழப்பம்தான். அப்ப சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கும் பொழுது இவன் குழப்பத்தை உண்டாக்குனான் அப்படின்னு. அப்ப சீனு வந்துட்டு நேரா கதிரை பார்த்து, கதிர் எதுக்காக இப்படிப்பட்ட தேவையில்லாத வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, கதிர் சொல்றாரு, தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க, அந்த பொண்ணு எதுக்காக இப்படி மாத்தி பேசுறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. சீனு கேட்குறாரு, எதுக்காக இப்படி குழப்பத்தை உண்டாக்குற அப்படின்னு. அப்போ தானா சொல்கிறாங்க, இங்கே பாரு சீனு, நான் அன்னைக்கே சொன்னேன்னே, இவன் குழப்பத்தை உண்டாக்குவான், கண்டிப்பாக கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவான்னு சொன்னேன். ஆனால் நான் சொன்னதை யாருமே காதலை வாங்கலையில, பார்த்தீங்களா இப்படிப்பட்ட வேலையை பண்ணிட்டான் அப்படின்னு. அப்போ சிவராம் சொல்கிறாரு, இங்கே பாரு, சின்ன வயசுல தான் சேட்டத்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா, ஆனால் இப்பயும் இப்படியா, எதுக்காக தனாவோட கல்யாணத்தை இப்படி நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுற அப்படின்னு. அப்போ நம்ம ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு சீனு, உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு இவன் ஒரு காரணமா இருக்கான், இந்த மாதிரி ஆளெல்லாம் இவன் இந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படின்னு. அப்ப அந்த ரகுராம் வந்துட்டு அமைதியா இருக்காரு. அப்ப ரகுராமோட அம்மா சொல்றாங்க, பசுபதி நடந்தது எல்லாத்துக்குமே நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், இந்த பந்தக்கால் நடுற விஷயத்த நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல. அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமா இந்த பந்தக்கால் நடுற விஷயத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அப்ப சீனு வந்துட்டு நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாருங்க நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க, இந்த கல்யாணம் நடக்க வேணாம், தானா ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு. ஆனா இதை கேட்டுட்டு அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, பாத்தீங்களா நான் சொல்ல சொல்ல கேட்காம இவன் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஆள் இந்த இடத்துல இருக்க வேணாம், என் பிள்ளைய பத்தி தப்பா பேசிட்டு இவன் இந்த இடத்துல நிக்கணுமா அப்படின்னு கேட்க. அப்ப ரகுராமோட அம்மா நேரா அந்த கதிரை பார்த்து, இங்க பாரு கதிர், இந்த இடத்துல நீ இருக்க வேணாம், கிளம்பு அப்படின்னு சொல்ல, கதிர் நேரா ரகுராம பார்க்க ரகுராம் அமைதியா இருக்காரு. அப்ப கதிர் ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்துட்டு ரொம்ப கவலையா இருக்காங்க ஜானகி. அதுக்கப்புறம் அந்த ரகுராமோட அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க வந்துட்டு இந்த பந்தக்கால் நடுற விஷயத்த ஆரம்பிங்க அப்படின்னு. அப்ப ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கதிர் வந்துட்டு அந்த குடும்பத்தையே திரும்பி பார்த்துக்கிட்டு பாவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறம் கார்த்தி அப்பதான் நிம்மதியாகிறாரு. நல்ல வேலை இந்த பொண்ணு வந்துட்டு உண்மையை சொல்லலை, சொல்லியிருந்தா நம்ம காலி ஆகியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கதிர் இங்கேருந்து போறாரு. அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணு அந்த இடத்துல நடந்து போறாங்க. அப்ப கதிரே தான் அந்த பொண்ணை பார்த்து, ஒரு நிமிஷம் நில்லு மேடம் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பொண்ணை திரும்பி பாக்குறாங்க. அப்ப கதிர் வந்துட்டு, சூப்பரான ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணிட்டு வந்துட்டியே அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு அமைதியா இருக்காங்க. அப்ப கதிர் கேட்குறாரு, இங்க பாரு ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்த, அங்கதான் நல்லா தலைவல இலை போட்டு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்களே, அப்படியே விருந்து சாப்பிட்டுட்டு போக வேண்டியது தானே, எதுக்காக இப்படி வந்த அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அழுகுறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, அம்மாடி ரொம்ப சூப்பரா அழுகுறம்மா, நீ மட்டும் சூப்பரா நடிக்க போனீன்னு வச்சுக்கேன், நீ அடுத்த ஹீரோயின் ஆயிருவ தெரியுமா, அதனால நீ நடிக்க போ, உனக்கு இதை விட நிறைய காசு கொடுப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு அழுகுறாங்க. அப்ப கதிர் கேட்கிறாரு, இந்த அழுகையெல்லாம் என்கிட்ட வேணாம், எவ்வளவு காசு வாங்கின அவங்க கிட்ட இருந்து அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்ல நான் யாருக்கிட்ட இருந்தும் காசெல்லாம் வாங்கல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சரி காசு வாங்கலைன்னா என்ன, உங்க அப்பா அம்மாவை கொன்னுருவன்னு சொன்னானா இல்ல பொண்ணை கொன்னுருவன்னு சொன்னானா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க,
அப்படியெல்லாம் யாரு என்னை கொன்னுருவேன்னு சொல்லலை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்புறம் எதுக்காக நீ அத்தனை பேருக்கு முன்னாடி கார்த்தி மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொன்ன, எதுக்காக அப்படி சொன்ன அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் தனா தான் காரணம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாரு கதிர். என்ன சொல்ற, தனா காரணமா அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா தனா தான், நீங்க வந்துட்டு போனீங்கல்ல, அடுத்த செகண்டே தனா வந்துட்டு என்னை பார்த்துட்டு போனா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. தனா இதுக்கு உன்னைய பார்த்துட்டு போனா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அன்னைக்கு தனா வந்து என்ன சொன்னா தெரியுமா, தனா என்னை பார்த்துட்டு நான் நடிக்க வந்தேன்னு சொன்னான். அப்ப நான் எவ்வளவோ சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன் தனா கிட்ட. ஆனா தனா கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. கார்த்திக் சார் மேல எந்த தப்புமே இல்லை. நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக்கி இருக்கேன்னா அதுக்கு காரணமே கார்த்திக் சார் தான். என்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு கார்த்திக் சார் உதவி பண்ணாரு. அதனால கண்டிப்பா வந்துட்டு அவரு எனக்கு துணையா இருப்பாரு எப்பவுமே. எனக்கு எப்பவுமே துரோகம் பண்ணிட மாட்டாரு. அவரை நான் என்னைக்குமே யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். அவருக்கும் எனக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் நடந்தே ஆகணும். நீ தேவையில்லாம இடையில பூந்து பிரச்சனை பண்ணிடாத. அந்த கதிர் கண்டிப்பா உன்னை நடிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால கண்டிப்பா அவன் வந்துட்டு என் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவான். நீ தேவையில்லாம அவன் சொல்றதை கேட்டுட்டு என் கல்யாணத்தை நிப்பாட்டிடாத. நான் இப்பதான் கார்த்திக் சாரு கூட சந்தோஷமா வாழ்றதுக்கு முயற்சி பண்றேன். நானும் கார்த்திக் சாரும் லவ் பண்றோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ லவ் பண்றோம். அவர் கண்டிப்பா என்னை ஏமாத்தவே மாட்டாரு. இங்க பாரு, நீ தயவு செஞ்சு எங்க கல்யாணத்தை நிப்பாட்டிடாத. ஒருவேளை நீ கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரி இருந்தியன்னா நான் செத்து போயிருவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு கேக்குறாங்க, ஏன் இப்படி கோலத்தனமா பேசுற தனலட்சுமி, உன் நல்லதுக்காக தான் கதிர் பேசிட்டு போறாரு அப்படின்னு. அப்ப தனலட்சுமி சொல்றாங்க, இங்க பாரு, யாரு நல்லதுக்காக கதிர் பேசுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தயவு செஞ்சு என் வாழ்க்கையை கெடுத்துறாத. நீ மட்டும் நாளைக்கு கதிர் கூட்டத்தோட வந்து பந்தக்கால் நடுற இடத்துல வந்து கார்த்தி மேல தப்பு அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், நான் கண்டிப்பா வந்துட்டு சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த பொண்ணு. தனா வந்துட்டு அந்த பொண்ணை எச்சரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. நடந்தது எல்லாத்தையுமே கதிர்கிட்ட அந்த பொண்ணு சொல்ல, இது கேட்டுட்டு கதிர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன இது, தனா இப்படி பண்ணிட்டாளே, அவளுடைய வாழ்க்கையை காப்பாத்தலாம் அப்படின்னு பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு முடிவு பண்ணிட்டாளே. இன்னரும் அந்த பொண்ணு உண்மையை சொல்லியிருந்தா கார்த்தி அந்த கல்யாணத்தையே நிப்பாட்டி இருக்கலாமே, கார்த்தியை தப்பானவன்னு. ஆனா என்ன இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நேரா வீட்டுல உள்ளவங்களை காமிக்கிறாங்க. வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப கதிர் அந்த இடத்துக்கு வராரு. கதிரை பார்த்ததோட புவனேஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, இந்த கல்யாணம் யாருக்குமே விருப்பம் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. யாருக்கும் விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை நடத்த வேணாம். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட அங்க உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. தனாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரகுராமோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு புவனேஸ்வரி, கதிர் அப்படி பேசிட்டான் அப்படிங்கறதுக்காக தானே நீ இப்படி கோவப்பட்டு பேசுற. இங்க பாரு, கதிர் சொன்னதை நாங்க யாருமே நம்பவே இல்லை. கார்த்தி மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஏதோ கதிர் விளையாட்டுத்தனமா இப்படி பண்ணிட்டான். அவன் இப்படி பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாரு, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கதிர் நேரா கார்த்தியை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே சூப்பரா இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல்ல அப்டேட்ஸை பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.